புத்தாண்டையொட்டி தென்காசியில் உள்ள விண்ணகர பெருமாள் கோயிலில் மார்கழி மாத பஜனை நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜனிடம் கேட்டு வரலாம். ராஜன் வணக்கம். புத்தாண்டையொட்டி விண்ணகர பெருமாள் கோயிலில் அந்த பஜனையானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் ராஜன். வணக்கம் பிரகாஷ். அதாவது புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த விண்ணக பெருமாளை தரிசித்த ஏராளமான பக்தர்கள். அதாவது 23 ஆண்டு நிறைவு பெற்று 24ஆம் ஆண்டு இன்று பிறந்ததையொட்டி ஏராளமான பொதுமக்கள் காலை முதலே 2024ஆம் ஆண்டு தங்களுக்கு இனிதாக அமைய வேண்டும் என்பதற்காகவும் கோயில்களில் தேவாலயங்கள் பள்ளிவாசல்கள் நோக்கி சென்று வரும் நிலையில் தென்காசி மாவட்டம் தென்காசி நகர் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற விண்ணக பெருமாள் கோயிலில் காலை முதலே புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. குறிப்பாக புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு இன்று காலை அதிகாலை முதல் விண்ணகர பெருமாள் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வரும் நிலையில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு ஏராளமான சிறுவர் சிறுமிகள் மற்றும் பெரியவர்கள் பங்கேற்ற மார்கழி மாத பஜனை நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சிறுவர் சிறுமிகள் மற்றும் பெரியவர்கள் பிறந்துள்ள புத்தாண்டு அனைவருக்கும் இனிதாக அமைய வேண்டும் என சிறப்பு பூஜைகளில் ஈடுபட்ட நிலையில் பஜனை ஊர்வலமாக தென்காசி நகரின் முக்கிய வீதி வழியாக வலம் வந்து மீண்டும் பெருமாள் கோயிலை அடைந்தது. புத்தாண்டு தினத்தை சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த விண்ணகர பெருமாள் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வருகின்ற பிறந்த வருடம் என்பது அதாவது திருமண தடைகள் நீங்கி தொழில் மற்றும் வீடு அமைய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பிரார்த்தனைகளுடன் அதிகாலை முதலே பெண்களும் ஆண்களும் சிறுவர் சிறுமிகள் என அனைவருமே அதிகாலை முதலே தென்காசி மாவட்டத்தில் புகழ்பெற்ற பல்வேறு தேவாலயங்கள் இந்து கோயில்கள் மத வழிபாட்டு தலங்களில் சென்று உள்ளனர். குறிப்பாக சங்கரங்கோயில் பகுதியில் உள்ள சங்கரநாராயண கோயில், தென்காசி பகுதியில் உள்ள காத்தீஸ்வரர் ஆலயம், செங்கோட்டை அருகே உள்ள திருமண கோயில் உள்ளிட்ட பல்வேறு கோயில்களில் சென்று சிறப்பு பூஜை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் அதிகாலை முதலே இருந்து கோயிலுக்கு பொதுமக்கள் சென்ற வண்ணம் உள்ளனர். சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜன்.